நவம்பர் 18. மாணவ பருவத்தில் நான். முதலாவது இறையரசையும் கடவுளுக்கு ஏற்புடையவற்றையும் தேடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. மாணவ பருவத்தில் படிப்பில் முழுவதும் ஈடுபட வேண்டியவர்கள் ஜெபத்திலும் தியானத்திலும் திருப்பணியிலும் முழுக்க ஈடுபாடு கொள்ள முடியுமா என்பது வாலிபருக்கும் பெற்றோருக்கும் எழுந்த சந்தேகம். எனது கல்லூரி நாட்களின் தியான வாழ்க்கை பற்றி சான்று எழுதுகிறேன். 1962 ஆண்டு பாளையங்கோட்டை புனித யோவான் கல்லூரியில் PUC படித்துக் கொண்டிருக்கும் போது இதே நாளில் இயேசு என்னை மீட்டெடுத்தார். 1963 முதல் 1968 வரை காரைக்குடி அழகப்பா பொறியியற் கல்லூரியில் BEயும், 1968 முதல் 1970 வரை சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்லூரியில் IITயும் MTechம் படித்து முதல் வகுப்பில் தேறினேன். கல்லூரியில் படித்த இந்த 8 ஆண்டுகளையும் இயேசுவுக்காக செலவிட்டது பெரும்பாக்கியம். அதிகாலை 4 அல்லது 5 மணிக்கு எழுந்து துதியுடன் 1 மணி நேரம் ஜெபிப்பேன். பின்பு அரை மணி நேரம் வேதம் வாசிப்பேன். இந்த அதிகாலை அமைதி வேளையை பரீட்சை நாட்களிலும் விடுவதில்லை. சில நாட்களில் இரவு 12 முதல் 1 மணி வரை ஜெபிப்பேன். கல்லூரி செல்லும் போது கடவுளை துதித்துக் கொண்டே செல்வேன். பாக்கெட்டில் எப்போதும் உள்ள சிறிய ஆங்கில புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசித்து அதை சுவைத்துக் கொண்டிருப்பேன். மாலை நேரங்கள் எப்பொழுதும் கடவுளுக்கே. 6 முதல் 7 மணி வரை கல்லூரிக்கு அருகிலுள்ள ஒரு காட்டிற்கு சென்று தனி ஜெபத்திலும் இதய ஆராய்ச்சியிலும் செலவிடுவேன். 7 முதல் 8 வரை மாணவருடன் கூட்டு ஜெபம் இருக்கும். தனி ஜெபத்தில் கிடைத்த திருமறை சத்தியங்களை தினமும் இந்த வேளையில் பகிர்ந்து கொள்வேன். எங்கள் எல்லாருடைய வளர்ச்சிக்கும் பேர் உதவியாயிருந்தது இம்மாலை கூடுகைதான். காரைக்குடியில் நான் துவங்கிய கல்லூரி ஜெபக்குழு கடந்த 50 ஆண்டுகளாக சற்றும் பின்தங்காமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. படித்துவிட்டு இரவில் 10:30 அல்லது 11 மணிக்கு படுக்கச் செல்லும் போது ஒரு சங்கீதத்தை வாசித்து அதையே நினைத்து கொண்டு தூங்கிவிடுவேன். தூக்கம் இன்பமாயிருக்கும். வார இறுதியில் கிராம சந்திப்பு ஊழியத்திற்கு செல்வோம். வாரத்திற்கு ஒரு முறை நோன்பு ஜெபம் உண்டு. இன்று ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் பெரிய அளவில் நடைபெறும் எல்லா ஊழியங்களுக்கும் அந்த மாணவ நாட்களிலேயே கடவுள் சிறிய அளவில் எங்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்திருக்கிறார் என்று நினைக்கும் போது என் இருதயம் நன்றியால் ததும்புகிறது. வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன்.